ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். நீங்கள் கேட்குறீங்க டஃப் பாஸ். ஸோ ஹோப் இந்த டைட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. யாரோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண டைட்டில் தான். ஸோ பட் ஸ்டில் என்னென்னா இன்றைக்கி கூட இன்றைக்கின்னா டுடேஸ் டேட் இஸ் 18th கூட என்ன ஷார்ட்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கூட கமெண்ட் செக்ஷனில் இன்னும் டைட்டில் நேம்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. ரியல்லி ஐ அப்ரிஷியேட் தட் அண்ட் ரியல்லி தேங்க்யூ வெரி மச். ஃபர்தர் சீரீஸில் ஏதாவது எனக்கு யூஸ் ஆச்சுன்னா அந்த நேம்ஸில் இருந்து ஏதோ ஒரு ஸ்டோரி நேமை பிக் பண்ணிப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு தி ஸ்டோரி. பிஃபோர் தட் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு ஸ்டோரி கேளுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க எல்லோரும். ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் யாரெல்லாம் ஸ்டோரி கேட்குறீங்களோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டோரி கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. ஐ விஷ் கேட்குற எல்லோரும் லைக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் அப்போ தான் நிறைய ரீச் வரும் ஸ்டோரிக்கு. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்டோரிஸ் சொல்லணும் அப்படின்னு ஒரு தாட்டு, ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் வரும். ஓகே தென் வித்தவுட் லெட்ஸ் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் வி ஹாவ் சீன் தட் ரெண்டு பேரும் காவ்யா அண்ட் அனன்யா இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அனன்யா அவங்க கம்பெனி இல்லாமல் இன்னொரு கம்பெனி செலக்ட் பண்ணுவாங்க. காவ்யா அனன்யாவோட கம்பெனியை செலக்ட் பண்ணுவாங்க ஃபார் ஹர் பெனிஃபிட், அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக. ஸோ காவ்யா அனன்யாவோட ஸ்டாஃபை மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களோட இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. இந்த பக்கம் அனன்யா அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஜாப் ஆஃபர் கூட அவங்களுக்கு வரும். பட் அவங்க வெரி டீசெண்டாக அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது வேறு விஷயம். அண்டு ஒரு நாள் நம்ம அனன்யா அவங்க அப்பாவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணது கம்பெனிக்குள்ளே வந்தப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் பண்ணுற மிஸ்யூஸ், அவங்க ஸ்டாஃபை மிஸ்யூஸ் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 3 பேரையும் திட்டுவாங்க. ஸ்டாஃபியை கூட திட்டுவாங்க. ஸோ அந்த கோவத்தில் காவ்யா ரொம்ப கோவமாக அவங்க ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தனியாக போயிட்டே இருக்கும்போது அவங்கள காரை ஏற்றிக்கிட்டு அவங்கள பார்க்குக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க அனன்யா. ஸோ வாட் நெக்ஸ்ட்டுன்னு இப்போது பார்க்கலாம். ஸோ காவ்யா ரொம்ப கோவமாக இருப்பாங்க. ஸோ நம்ம அனன்யா அவங்க கையை பிடிச்சிட்டு ஒரு பெரிய ட்ரீ கீழே இருக்கிற பெஞ்ச் மேலே அவங்கள உட்கார வச்சுட்டு அவங்க பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸாக உட்காந்து, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, தட்டு அவங்க எப்போ தனியாக இருந்தாலும் அவங்க ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே அனன்யா அஃப்கோர்ஸ் காவ்யா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க கையை பிடிக்கல. பட் அனன்யா இஸ் வெரி மெச்சூர்டு. ஸோ காவ்யாவோட சுச்சுவேஷன் என்னன்னு அவனுக்கு புரியுது. ஸோ அதுக்கு தான் இவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, ப்ளீஸ் காவ்யா, நான் சொல்கிறது ஒரு தடவை கேளு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க அனன்யா. கேட்டதும் காவ்யா, என்னது ஏன் கோவமாக இருக்கேன்னா, ஆஃபீஸில் என்னென்ன பண்ண நீ தெரியலையா, அப்போவே மறந்துட்டியா நீ அப்படின்னு கத்துவாங்க காவ்யா. அப்போ அனன்யா, ஏய் ஏன்டி கத்துற, இது பப்ளிக் ஏரியா அப்படின்வாங்க. ஓ, இப்போ நான் கத்துறது மட்டும் தெரியுதோ உனக்கு, அப்போ நீ ஆஃபீஸில் பண்ணது என்ன அப்படின்னு காவ்யா அனன்யாவை மறுபடியும் கேட்பாங்க. கேட்டதும் சரி ஓகே, பட் நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு ரொம்ப கூலாக கேட்பாங்க அனன்யா காவ்யாவை. அப்போது காவ்யா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. பாத்தியா, இன்னும் நீ பண்ண தப்பு புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அனன்யா சொல்லுவாங்க. என்ன தான் தப்பு பண்ண சொல்ல அப்படின்னு காவ்யா. என்ன தப்பு பண்ண என்ன காவ்யா, நீ எங்களோட ஸ்டாஃபை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னோட இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க, அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. என்ன தப்பு இருக்குது இதில்? உங்கள் ஸ்டாஃபு, நான் உன் ஃப்ரெண்டு, உன் லவ்வரு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் என்னோடய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், அது தானே பண்ணேனா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிகிட்டே இருப்பாங்க காவ்யா. அனன்யா அப்படி இல்லைடா,
இப்போ நீ இன்டர்ன்ஷிப்பில் இருந்து வெளியே போனேன்னா என்ன தான் யூஸ் இருக்கும் உனக்கு அப்படின்னு அனன்யா கேட்பாங்க காவ்யாவை. ஸோ காவ்யா கிட்ட ஆன்சர் இல்லை. இப்போது நீ இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணுவ, எதுக்காக இன்டர்ன்ஷிப் பண்ணுற? ஏதாவது ஒரு நல்ல ஜாப் வர்றதுக்கோ, இல்லை நீ நல்ல பர்ஃபார்மன்ஸாக காமிச்சிட்டா எங்கள் அப்பாவே உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஏன் உனக்கு ஜாப் பண்ணணும்னு இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அனன்யா காவ்யா கிட்ட. அப்போ காவ்யா எதுக்கு இல்லை, ஜாப் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி நீ என்னோடய ஸ்டாஃபை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க உன்னோட இன்டர்ன்ஷிப் பண்ணால் நீ என்ன தான் கற்றுக்கிட்ட, உனக்கு என்ன தான் புரியுது, எதுவும் தெரியாமல் ஒரு ஒரு கம்பெனியில் இருக்கிற பாஸு உன்னை எதுக்கு தான் ஹையர் பண்ணிக்கணும் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க அனன்யா காவ்யாவை. ஸோ காவ்யா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கரெக்ட் இல்லை அப்படின்ன மாதிரி. ஸோ அப்படியே அப்போது அனன்யா அப்பா கொஞ்சம் கூல் ஆகிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் க்ளோஸாக இல்லை காவ்யா, உன் ஃப்யூச்சருக்காக தானே இதெல்லாமே, உனக்கு பெனிஃபிட் தான். உனக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீ என் கம்பெனியில் எங்களோட கம்பெனியில் நீ இன்டர்னா வந்திருக்கேன். உனக்கு அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ உனக்கு எந்த சின்ன டவுட் வந்தாலும் அவங்கள உன்னை ஹாப்பியாக பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எல்லாமே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அட்வான்டேஜை நீ டிஸ்அட்வான்டேஜாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் காவ்யாவுக்கு கொஞ்சம் புரிஞ்ச வாட் யூ சே, தோ ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஸ்டில் ஷீ இஸ் ஆங்க்ரி பட் ஸ்டில் அவங்களுக்கு இன்னும் கோவமாக தான் இருக்கும் அனன்யா மேலே. பட் ஸ்டில் எதுவாக இருந்தாலும் நீ அப்படி எல்லோரும் முன்னாடியும் என்னை கற்றுட்ட, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க காவ்யா. அதுதானே ப்ராப்ளம், சரி அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன், ஓகே சாரி ப்ளீஸ் சாரி அப்படின்னு கேட்பாங்க. அப்போது காவ்யா இல்லை, நான் உங்கள் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதே ஈஸியாக எனக்கு இன்டர்ன்ஷிப்பு கம்ப்ளீட் ஆன மாதிரி சர்டிஃபிகேட் வந்துடும் தானே அப்படின்னு காவ்யா சொல்லுவாங்க அனன்யா கிட்ட. அப்போது அனன்யா கம்ப்ளீட்டாக காவ்யா பக்கமாக கம்ப்ளீட்டாக டேர்ன் ஆகிட்டு அவங்க ஃபேஸை இவங்க கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு, காவ்யா நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, ஓகே எங்கள் கம்பெனியில் இருந்து ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டாக இன்கம்ப்ளீட் ஒர்க் பண்ணிவிட்டு நீ ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனாலும், நீ இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு எங்கேயாவது ஜாப் அப்ளை பண்ணாலும் அது யாருக்கு பேட் நேம்? எங்கள் கம்பெனிக்கு தானே பேட் நேம். ஸோ அது மூலமாக எங்கள் கம்பெனியோட ரெப்புடேஷன் போயிடும். அண்ட் நாங்கள் ஸ்டூடெண்ட்டோட லைஃப் கிட்ட விளையாடுற கம்பெனி என் கம்பெனி கிடையாது. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனில் நீ இன்டர்ன்ஷிப் பண்ண எங்கள் ஆஃபீஸ்க்கு மட்டும் போயிடாத ப்ளீஸ், ஐ ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நீட்டாக அப்படி எல்லாமே புரியிற மாதிரி நீட்டாக சொல்லுவாங்க அனன்யா காவ்யாவுக்கு. பட் ஸ்டில் காவ்யாவுக்கு எங்கேயோ ஒரு சின்ன கோபம் என்னென்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவங்க ஸ்டாஃப் முன்னாடி அவங்கள கத்திட்டாங்கன்னு தான் அவங்களோட கோவம். ஸோ கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணிவிட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் கேப் எடுத்துகிட்டு அனன்யா காவ்யாவை கையை மறுபடியும் டைட்டாக பிடிச்சிட்டு, சரி ஓகே, இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நான் உனக்கு இந்த வீக்கெண்டு ஒரு ரொமான்டிக் ட்ரிப் கூட்டிகிட்டு போட்டுமா, ஒரு 2 days சாட்டர்டே சண்டே அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் காவ்யா டெம்ப்ட் ஆயிடுவாங்க. அந்த ட்ரிப்புன்னு சொன்னதும், பிக்னிக் சொன்னதும், வாட் நிஜமாலா அப்படின்னு கேட்பாங்க. காவ்யா கேட்டதும் அனன்யா ஃபினிஷ்ட், ஃப்ளர்ட் ஆகிட்டாங்க. அப்பா போதும்பா, கோவம் கம்மியாச்சு அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிட்டு, ஆமாம் ப்ராமிஸ் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு உங்களை அப்படின்னு சொல்லுவாங்க அனன்யா. சொன்னதுக்கப்புறம் ஓகே எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கேட்பாங்க காவ்யா. ஆக்சுவலாக ஒரு 2 days பேக் நானும் அம்மாவும் சும்மா ஜென்ரலாக
பக்கத்தில் இருக்கிற ஏதாவது பிக்னிக் ஸ்பாட் பற்றி பேசிட்டே இருக்கும்போது அம்மா சொன்னாங்க, இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸில் ஒரு பியூட்டிஃபுல் பீச் ரிசார்ட்ஸ் இருக்கான், நம்ம அங்கே போகலாம், ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. சொன்னதும் வாவ், பீச் ரிசார்ட்ஸா, ஓகே ஓகே போகலாம் நல்லா இருக்கும்ல அப்படின்வாங்க காவ்யா. சொன்னதும் நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுறேன், நம்ம போகலாம். சரி, பைக்கில் போகலாமா காரில் போகலாமா அப்படின்னு கேட்பாங்க அனன்யா காவ்யா கிட்ட. காவ்யா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கார்லையே போகலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே நோ ப்ராப்ளம், நான் எடுத்துகிட்டு வரேன் கார், ஓகே அப்படின்வாங்க. ஓகே அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க காவ்யா. ஃபீல் பண்ணது அந்த ஹாப்பினஸ்லேயே அவங்கள இன்னும் கூல் பண்ணணும்னு நினச்சிட்டு அனன்யா சரி இந்த சந்தோஷத்தில் ஐஸ்கிரீம் அப்படின்னு கேட்பாங்க. அனன்யா கேட்டதும் சாக்லேட் அப்படின்னு, மை ஃபேவரேட் சாக்லேட் அப்படின்னு காவ்யா சொல்லுவாங்க. சொன்னதும் எனக்கு தெரியுமே உனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்னு, சரி அதே சாப்பிட போடலாம் ஓகேவா அப்படின்னதும் போகலாம் அப்படின்ட்டு காவ்யா சொன்னதும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஹாப்பியாக கார் வரைக்கும் நடந்துட்டு காரில் ஏறிட்டு பெரிய ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கும், அங்கே இறங்கிட்டு ஹாப்பியாக அவங்க ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு ஐஸ்கிரீமை என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டனில் அனன்யா வந்து காவ்யாவை அவங்க வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு இவங்க அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததும் இமீடியட்டாக அனன்யா வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்லிடுவாங்க தட் அம்மா இந்த வீக்கெண்டு நீங்கள் சொன்னீங்களே பீச் ரிசார்ட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு, நானும் என் ஃப்ரெண்டு காவ்யாவும் அங்கே போகிறோம்மா 2 days சாட்டர்டே சண்டே வீக்கெண்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே நைஸ் ட்ரிப்பு, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. சொன்னதுக்கப்புறம் ஓகேம்மா தேங்க்யூ அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க அனன்யா. இந்த பக்கம் காவ்யா கூட வீட்டுக்குள்ளே போனதும் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொல்லுவாங்க தட் இந்த வீக்கெண்டு நானும் அனன்யாவும் இப்படி பிக்னிக்கு போகிறோம் 2 days வீக்கெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்களும் பர்மிஷன் கொடுத்துப்பேன், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ ஹாப்பியாக அவங்களும் அவங்க ரூம்குள்ளே போவாங்க. போனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் காவ்யா அந்த எக்ஸைட்மெண்ட் அவங்களால தாங்க முடியல, பேரண்ட்ஸ் கூட ஒத்துக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த நியூஸை சொல்லணுன்ட்டு இமீடியட்டாக கால் பண்ணுவாங்க அனன்யாவுக்கு. வீடியோ கால் பண்ணதுக்கப்புறம் என்ன மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அனன்யா. ஆமாம், நான் உன் கூட ஜென்ரலாக அம்மா அப்பா யார் கூடாவது நான் போகிறேன்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க, பட் என்னமோ தெரியல உன் கூட பிக்னிக்குன்னு சொன்னதும் ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில். சொன்னதும் அனன்யா ஓ ரியலி வாவ், ஸோ அப்போ நம்ம இந்த பிக்னிக்கை ராக் பண்ணுறோம் ஓகேவா அப்படின்வாங்க அனன்யா. நானும் சொன்னேன் அம்மாவுக்கு, அம்மா ஓகே சொன்னாங்க. ஸோ 2 பக்கமும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஜாலியாக போயிடலாம் அப்படின்ட்டு. சரி நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணுறேன் மறுபடியும் ஓகே அப்படின்வாங்க அனன்யா. வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் டின்னருக்காக போயிடுவாங்க. போயிட்டு டின்னர் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா அரேஞ்ச்மெண்ட் ரிசார்ட் புக் பண்ணுவாங்க. எல்லாமே அங்கே என்னென்ன தேவையோ அதெல்லாம் புக் பண்ணிடுவாங்க அனன்யா. பண்ணதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க காவ்யாவுக்கு. ஃபோன் பண்ணிவிட்டு காவ்யா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் டன் ஓகே, சாட்டர்டே 5 o'clock ஏர்லி மார்னிங் 5 o'clock 5:30 நடுவில் நம்ம கிளம்புறோம் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே ஓகே சரி அப்போது நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போகலாமா அப்படின்வாங்க காவ்யா. எதுக்கு ஷாப்பிங் அப்படின்வாங்க அனன்யா. அது என்ன பிக்னிக் போகிறோம், நல்லதாக ட்ரெஸ் வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் அனன்யா ஹலோ, சின்ன பிக்னிக் 2 days பிக்னிக் தான், நம்ம ஏதோ ஆஃபீஸ் மீட்டிங்க்கோ எதுவோ போகல ஓகேவா, உன்னை இருக்கிற ட்ரெஸ்ஸஸில் நல்ல ட்ரெஸ்ஸாக ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா போதும் அப்படின்னு அனன்யா சொல்லுவாங்க. சொன்னதும் காவ்யா ஷாப்பிங் கூப்பிட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லலாம் இல்லை டைரெக்டாக அப்படின்வாங்க. ஓ ஷாப்பிங்க்கு தான் போகணுன்னா போகலாம், பட் நாளைக்கு போகிறதுக்காக இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணுறது தேவையில்லைன்னு சொல்கிறேன் அப்படின்வாங்க அனன்யா. அப்போ காவ்யா மறுபடியும் சின்ன குழந்த மாதிரி போ, நான் எப்போ ஷாப்பிங்னு சொன்னாலும் நீ வரவே மாட்டேன்
என் கூட அப்படின்வாங்க. அப்போ அனன்யா வந்து 1 ஹவரில் முடித்த ஷாப்பிங்னா வரலாம், 5 hours 6 hours ஷாப்பிங் யாராவது பண்ணுவாங்களா? நீ பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இல்லைப்பா அப்படின்வாங்க அனன்யா. சொன்னதும் காவியா சிரிச்சிருவாங்க. ஐயோ, யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் வென் யூ லாஃப், இப்படி சிரிச்சிட்டே இரு, ஓகேவா அப்படின்ட்டு காவியா சொல்லுவாங்க, அனன்யா சொல்லுவாங்க காவியாவுக்கு. சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் நார்மலாக கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் தூங்கிடுவாங்க. ஸோ தூங்கினது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் அவங்கவுங்க இன்டர்ன்ஷிப்காக போவாங்க. ஸோ சாட்டர்டே வந்தாச்சு. ஸோ சாட்டர்டே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க அம்மாவுக்கு சொல்லிவிட்டு அனன்யா கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க காவியாவை பிக்கப் பண்ண. ஸோ போகிறதுக்குள்ளே காவியா கூட ரெடியாக இருப்பாங்க லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு. ஸோ அவங்களையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹாப்பியாக ஜாலியாக ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 200 kilometers போகணும், மினிமம் 3 hours ஆஃப் ஜேர்னி, லாங் ஜேர்னி. ஸோ ஹாப்பியாக ரொமான்டிக் மியூசிக் ஒன்று ஆன் பண்ணுவாங்க. ஜோஷ் சாங்ஸ், நாட் ரொமான்டிக், கொஞ்சம் யூனோ மேகாலலோ தேலி பொம்மன்னதி இந்த மாதிரி சாங்ஸ். தமிழ் சாங்ஸ் எனக்கு தெரியாது, அதுக்கு தான் தெலுங்குல பாடினேன். ஸோ அந்த மாதிரி ஜோஷ் சாங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் ஹாப்பியாக ஆன் பண்ணிக்கிட்டு பாடிக்கிட்டே கற்றுக்கிட்டே ஜோ ஓ ஓ அப்படின்ட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 6 அந்த மாதிரி டைமுக்கு பியூட்டிஃபுல் சீனரி, ஸ்கை எல்லாம் ஆரஞ்சு ரெட்டிஷ் கலரில். அப்போ தான் சன் வரும்போது நமக்கு ஸ்கை ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் தெரியுமா. லைட்டாக ஆஷ் கலரு, அங்கங்கே ஆஷ் கலர் இருக்கும், அங்கங்கே ஆரஞ்சு கலர் இருக்கும், அங்கங்கே ரெட் கலர் காம்பினேஷனில், ரெட்டு ஆரஞ்சு எல்லோ காம்பினேஷனில் கலரு ஸ்கை பியூட்டிஃபுல்லாக தெரியும். அந்த மாதிரி ஒரு சீனு அவங்க போகும்போது ஸ்கை அப்படி இருக்கும். அந்த பியூட்டி, நேச்சர் பியூட்டியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வேணும்னே அந்த அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபீல்டு இருக்கும். ஓகே, ஃபீல்டு என்ன சொல்லுவீங்க? ஐ டோன்ட் நோ வாட் யூ சே இன் தமிழ். தெலுங்கில் வந்து பொலாலுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பேரும் பேலட் மேலே உட்காந்து அந்த சீனை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி, அவங்க வரும்போது காஃபி ஃப்ளாஸ்கில் காஃபி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த காஃபி அங்கே ஹாப்பியாக அந்த பியூட்டி, நேச்சரோட பியூட்டிவை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த காஃபியை என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு 3 hours ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 o'clock அந்த மாதிரி 9:30 10 அந்த டைமுக்குள்ளே ரெசார்ட்டுக்கு ரீச் ஆயிடுவாங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் காரை பார்க் பண்ணிவிட்டு ரிசப்ஷனுக்குள்ளே போயிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு செக்இன் ஆயிடுவாங்க. செக்இன் ஆகிட்டு அவங்க ரூம் ரிசார்ட்டுக்குள்ளே போவாங்க. ரிசார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெரி பியூட்டிஃபுல், ஒரு யூனோ 1 BKH மாதிரி, யூனோ அவங்க வேணும்னா குக் பண்ணிக்கலாம் அங்கேயே. ஓகே, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். அதில் கிச்சன் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், ஹால் இருக்கும், டிவி, டைனிங் டேபிள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வேணும்னா அவங்களே குக் பண்ணி கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு ரிசார்ட் தான் புக் பண்ணுவாங்க நம்ம அனன்யா. ஸோ பெட்ரூமில் இருந்து விண்டோ ஓப்பன் பண்ணால் அந்த பீச்சோட யூனோ பியூட்டி தெரியும். அண்ட் அந்த ஓஷனோட சத்தம், யூனோ ஓஷன் வேவ்ஸ் வரும்போது இந்த தண்ணியோட சத்தம் வரும் பாருங்கள், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வியூவில் தான் இவங்க தங்க போகிறாங்க ஒரு 2 daysக்கு. பியூட்டிஃபுல் ரொமான்டிக் லவ் கப்புள்ஸ் வேறு. ஸோ எல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் காவ்யாவுக்கு ரொம்ப பசி ஸ்டார்ட் ஆயிரும். அனன்யா ரொம்ப பசிக்குதுடி அப்படின்வாங்க. ஆமாம், ரிசார்ட்டோட கேன்டீன் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது, வா போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 2 பேரும் மறுபடியும் அவங்கவுங்க கையை பிடிச்சிக்கிட்டு, எப்போ அவங்க தனியாக இருந்தாலும் அவங்க ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ மறுபடியும் அந்த ரிசார்ட்டில் இருந்து வெளியே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு
ரிசார்ட்டில் இருந்து வெளியே வந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு கேன்டீன் வரைக்கும் போவாங்க. ஐ மீன் அவங்க ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போவாங்க. போயிட்டு அங்கே ஹாப்பியாக அவங்க ப்ரொவைட் பண்ண அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கிங் ஸ்டாஃபை கேட்பாங்க, இங்கே பீச் இல்லாமல் இன்னும் என்ன தான் இருக்குது இங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னதும் அந்த பர்சன் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுப்பான். இதெல்லாம் இருக்கும் மேம், இங்கே நீங்கள் எது வேணாலும் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓ தேங்க்யூ சார் அப்படின்ட்டு நினச்சிட்டு காவ்யா இமீடியட்டாக அனன்யா பார்த்துட்டு, அனன்யா கொஞ்சம் ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டோம் இல்லையா, தூக்கம் வருதுடி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே நானும் கூட ட்ரைவ் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, சரி ஈவினிங்காக போகலாம், ஓகே இப்போதுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் வா அப்படின்ட்டு அவங்க ரெசார்ட்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்த பிக்னிக் அவங்க எப்படி தான் என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.